தமிழுலக வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான இரவு நேர வணக்கங்கள். இணைந்திருக்கும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்கள் ஆர்டி அனுஷன். உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியாக தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். அதே போன்று உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் முக்கியம். சிலர் சந்தோஷம் தருவார்கள், சிலர் அனுபவம் தருவார்கள். இரண்டும் வாழ்க்கையின் அழகான பரிசுகள். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் முக்கியம். சிலர் சந்தோஷம் தருவார்கள், சிலர் அனுபவம் தருவார்கள். இரண்டும் வாழ்க்கையில் அழகான பரிசுகள் அப்படின்னு சொல்லி கனடா டினோஜன் அவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்த பதிவு இது. வணக்கம் சகோ, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு இது. அதே போன்று வணக்கம் அப்படின்னு சொல்லி பவனியா ரமேஷ் வந்திருக்கிறார். வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். அதே போன்று நீ சிரிக்கும் போது உலகமே அழகாகிறது, நீ பேசும்போது மனம் அமைதியாகிறது, உன் அன்பு இருந்தால் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. நீ சிரிக்கும் போது உலகமே அழகாகிறது, நீ பேசும்போது மனம் அமைதியாகிறது, உன் அன்பு இருந்தால் வாழ்க்கை முழுமை பெறுகிறது அப்படின்னு சொல்லி தினேஷ் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. கிளிநொச்சியிலிருந்து நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோடு கண்ணீர் பேசாத மொழி இதயம் புரியும் மொழி, மௌனம் சொல்லாத வார்த்தை அன்பு உணரும் உண்மை, பாசம் இருந்த இடங்களில் பிரிவுகள் வலியை தரும். கண்ணீர் பேசாத மொழி இதயம் புரியும் மொழி, மௌனம் இல்லாத வார்த்தை அன்பு உணரும் உண்மை, பாசம் இருந்த இடங்களில் பிரிவுகள் வலியை தரும் அப்படின்னு சொல்லி யார் சிந்துஜன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். அதே போன்று கனவுகள் உடைந்தாலும் நம்பிக்கை உடையாது, தோல்விகள் வந்தாலும் முயற்சி விடாது, ஒரு நாள் வெற்றி வந்து உன் கதவை தட்டும். கனவுகள் உடைந்தாலும் நம்பிக்கை உடையாது, தோல்விகள் வந்தாலும் முயற்சி விடாது, ஒரு நாள் வெற்றி வந்து உன் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லி யார் மட்டக்களப்பு அபி அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. ரொம்ப நன்றி அபி. அதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. கனவுகள் உடைந்தாலும் நம்பிக்கை உடையாது, தோல்விகள் வந்தாலும் முயற்சி விடாது, ஒரு நாள் வெற்றி வந்து உன் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லி அபி அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்று காத்திருப்பது வலிதான், ஆனால் நேசிப்பது அழகு, பிரிவுகள் கண்ணீர் தரும், நினைவுகள் சிரிப்பு தரும், காதல் என்றால் என்றும் மனதில் வாழும் உணர்வு. காத்திருப்பது வலிதான், ஆனால் நேசிப்பது அழகு, பிரிவுகள் கண்ணீர் தரும், நினைவுகள் சிரிப்பு தரும், காதல் என்றால் என்றும் மனதில் வாழும் உணர்வு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைத்த பதிவு இது. யார் அகிலன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களோடு நட்பு என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கையின் பொக்கிஷம், சிரிப்பில் துணையாகவும் துயரத்தில் தோளாகவும் உண்மையான நண்பர்கள் என்றும் அருகிலே இருப்பார்கள். நட்பு என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கையின் பொக்கிஷம், சிரிப்பில் துணையாகவும் துயரத்தில் தோளாகவும் உண்மையான நண்பர்கள் என்றும் அருகிலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஜீவன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதே போன்று வணக்கம் சகோ அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கிறாங்க, மன்னார் சர்பிலா வந்திருக்கிறாங்க. நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். அதே போன்று சின்ன சிரிப்பு போதும் சோகத்தை மறக்க, சிறிய அன்பு போதும் இதயத்தை நிரப்ப, உண்மையான உறவுகள் இருந்தால் வாழ்க்கை அழகாகும். சின்ன சிரிப்பு போதும் சோகத்தை மறக்க, சிறிய அன்பு போதும் இதயத்தை நிரப்ப, உண்மையான உறவு இருந்தால் வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைத்த பதிவு இது. சாருஜன் அவர்கள் அதே போன்று நிலவு வந்த இரவுகளில் உன் முகம் தெரிகிறது, காற்று வீசும் நேரங்களில் உன் குரல் கேட்கின்றது, நீ தூரத்தில் இருந்தாலும் நினைவில் அருகில் இருக்கின்றாய். நிலவு வந்த இரவுகளில் உன் முகம் தெரிகின்றது, காற்று வீசும் நேரங்களில் உன் குரல் கேட்கின்றது, நீ தூரத்தில் இருந்தாலும் நினைவில் அருகில் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார். ரொம்ப நன்றி சகோதரா. இதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் உங்களுக்கு அனுப்பி வைங்க. நல்ல மனம் கொண்டவர்களை காலம் சோதிக்கலாம், ஆனால் தோற்கடிக்க முடியாது. உண்மையான அன்பை யாராலும் பிரிக்கவும் முடியாது, அது என்றும் வாழும். நல்ல மனம் கொண்டவர்களை காலம் சோதிக்கலாம், ஆனால் தோற்கடிக்க முடியாது. உண்மையான அன்பை யாராலும் பிரிக்க முடியாது, அது என்றும் வாழும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்கேருந்து இந்த பதிவு வந்திருக்கிறது. மன்னார்
சன்னாரில் இருந்து அனுப்பியிருக்கிறார். மன்னார் மாவட்டம் சன்னாரில் ஒரு பிரதேசத்திலிருந்து யார் அனுப்பி வைத்திருக்கிறார்? அஜித் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. இதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியாக தமிழுலக வானொலியான்னு சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். உறவுகள் அனைவரும் இன்றைய நாள் அனுப்பி வைத்த கவிதைகளை நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொண்டோம். மற்றொரு கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி அனுஷன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழுலக வானொலியோடு.